விஜயை பார்க்கணுங்கிற ஆசையில் 2 வயசு குழந்தை கேட்குதுன்னு கூட்டின்னு வந்தாங்க. விஜயை பார்த்து என்ன ஆகும்? உனக்கு ரேஷன் கார்டில் எக்ஸ்ட்ரா அரிசி போடுவாங்களா? சினிமா நடிகன் பின்னாடி ஏன் போறீங்க? உனக்கு நல்லதை செய்கிறவன் பின்னாடி போ. வெறும் சினிமா நடிகை, அவன் பொம்மை ஸ்க்ரீனில் வரும், அதை ஏன் நம்புறீங்க? நான் எனக்கு ரசிகர் மன்றமே கிடையாது, கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது என்ன ரசிகர் மன்றம்? ரசிகர் மன்றம் என்ன செய்வாங்க? பால் ஊத்துறதா? அப்பா அம்மாவுக்கு பால் ஊத்த தெரியாதவன் தான் போய் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுவான். இதெல்லாம் இந்த அடிப்படையான தவறு. ஆந்திரால மட்டும்தான் சினிமாலேருந்து மேக்கப்போடு வந்து சிஎம் ஆனது என்டி ராமராவ். ஏன்னா அவரை தெய்வமா நினைச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் விஜய் நினைக்கிற மாதிரி அப்படியே ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து மேக்கப்போட வந்து சிஎம் ஆல. அவர் வந்து திமுகல ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து திமுகவுக்காக உழைச்சு திமுகவை பிரபலப்படுத்தக்கூடிய பல படங்கள் நடித்து அதில் பொருளாளராகி அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிணக்கினால அவர் தன்னுடைய தொண்டர்களோட வெளியில வந்து ஆரம்பிச்ச கட்சி தான் அதிமுக. அவ்வளவுதான். இதை கூட தெரிஞ்சுக்காம நானும் தொப்பி போட்டுப்பேன், கண்ணாடி போட்டுப்பேன்னு எம்ஜிஆர் ஆயிட முடியும்.